வெல்கம் டு ஃபார்ச்சூன் திருமகா சேனல். கேஷ் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து முழுக்க என்னென்னா இப்போ வந்து நான்சிக்கு அவர்ஸ்லரு இதேமாதிரி ஐட்டத்தெல்லாம் ஃபுல்லாகவே எல்லோரும் மக்கள் வந்து இது பண்ணித்தாங்க. அதனால் இப்போ வந்து பழைய மாடல் உள்ள பொருட்கள்லாம் இப்போ வந்து திருப்பி இப்போ கொண்டு தராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா காலத்தில் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா வார்ப்பு ஐட்டம், வார்ப்பு தான் நாங்கள் வந்து கேஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ஐட்டம் உள்ள பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டி கடாயி எல்லாமே இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ என்னன்னா நார்மல் மாரி கொண்டு வந்தால் பழகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசன் பண்ணியே இப்போ வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இதுக்கு மாரி தகுந்தாப்பில் மாடல் மாரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேஸ்டாக இருந்தாங்க, இரும்புலாம் கிடையாது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வத்த குழம்பு ரசம் எது வேணால் செய்யலாம், கெட்டு போகாது உங்களுக்கு. பழைய மாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பழகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகிடும். அது என்னென்னா சுத்தமாக தேய்ச்சி பழகணும். இதெல்லாம் அப்படி இல்லை, சீசன் பண்ணியே வருது. இதில் வந்து எல்லா சைஸும் இருக்குமா கடாயில். உடனே போன உடனே இன்றைக்கே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மத்தியானமே யூஸ் பண்ணலாமா, அது உடனே யூஸ் பண்ணுற மாரி தான் இப்போ வந்துருக்குமா இப்போ கடாயி. அதில் பார்த்து வந்து ஹேண்டில் 2 பக்கம் காது வச்ச மாரி இது வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயே இப்போ வந்திருக்கு. சில பேர் வந்து எனக்கு மரப்படி கொடுங்க கையை வலிக்காமல் தூக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸும் இருக்குது இதில் மாடல். சரி, இது வந்து கேஸ்ட் ஐரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். இது ஆனால் அடி பிடிக்காது, லைட் வெயிட்டாக உள்ளது வாங்காதீங்க, அப்படியே தீஞ்சு போயிடும். இப்போ வந்து எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா சீசன் பண்ண இப்போ இது கேட்டாங்க சொன்ன பார்த்தீங்கன்னா கடாயி, அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சிக்கனு வேறு இது என்னாச்சும் சமைக்கிற ஐட்டம் எந்த ஒரு காய் வறுக்கிறது என்னாச்சும் இதுனாலும் சரி எது வேணால் செய்யலாம். நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி அப்படியே செஞ்சுட்டு இப்படி ஊற்றுற மாதிரி இதுமாரி கொடுத்துருக்காங்க ஃபேன் மாதிரி. இது வந்து என்ன 2 பக்கம் மாடல் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் சொல்லுவாங்க இதில் 2 பக்கம் பிடிச்சா கை வந்து சுடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சூடெல்லாம் உங்களுக்கு 2 பக்கம் வராமல், இந்த ஹீட் வந்து என்னென்னா இதில் தான் உங்களுக்கு வரும் தவிர இதுக்கு இந்தாண்ட வராது. அதனால் நீங்கள் வந்து செய்கிறது நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து ஃபுல்லாகவே சீசன் பண்ணியிருக்கோம். இது வந்து கேஸ்டாக என்ன தாம்மா அது இதாக பாருங்கம்மா. இதில் வந்து அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி வச்ச மாதிரி இப்போ வந்துருக்குமா. இப்போ சின்ன இப்போ விருந்தாளி வந்துட்டாங்க கொஞ்சம் நிறையா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது தான் நல்லது. இதில் வந்து எல்லாமே செய்யலாமா, உங்களுக்கு காய் வறுக்கலாம், வேறு எது அந்த ஃபிஷ்ஷு இது சிக்கன் கிரேவி வேறு என்னாச்சும் செய்கிறது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சில பேர் இதில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா பழம் சுரத்தோட வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இது வந்து எண்ணெய் பொங்காது. இப்போ குழியாக இருந்தால் எண்ணெய் பொங்கு முற்றிங்களா, பழம் சுரத்து இந்த அளவுக்கு எண்ணெய் இது பண்ணிவிட்டு செய்கிறது நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. கிச்சன் கடாயிலே இதை பாருங்கம்மா, எண்ணெய் சட்டி மாரி இல்லாமல் இது ஃப்ளாட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வறுக்கிறது போகிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 லிட்டர் வருமா, மினிமம் வந்து 1 லிட்டர் வந்து உங்களுக்கு வந்து 3 லிட்டர் வரைக்கும் இருக்குமா. இதில் வந்து எல்லா சைஸும் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1050 ரூபா வருமா. இதுக்கு இங்கே சின்ன இருக்குமா 750 ரூபா இருக்குது. இதுக்கு அடுத்து பெருசு இருக்குது 1500 ரூபா வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீசன் பண்ணதாம்மா, மேலே ஒரு ஆயில் போட்டனால உங்களுக்கு அப்படி இதாக இருக்குது. இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேர் வந்து இந்த குட்டி ஆம்லேட்டு அதுமாரி பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை வாங்குறாங்க. ரெண்டாவதுனா கைப்பிடி இருக்கும். இது வந்து அனல் வந்து உங்களுக்கு அடிக்காத மாதிரி பிடிச்சிக்கலாம். ஆனால் ஒன்றாகும். இது பனியார் சட்டினா என்னென்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஓவர் வெயிட்டாக இருக்குது கேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெயிட்டு குறையாமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீசன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா குழி வந்து பாருங்கள் நீட்டாக இருக்கும். பழைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மண்ணாக இருக்கும். அந்த இடத்துல தேய்ச்சி புழங்குறதுக்கு 1 வாரம் ஆகிடும். இதெல்லாம் அப்படி கிடையாமல் சீசன் பண்ணியே வருது. சபினாபுரை போட்டு விளக்கிட்டு இன்றைக்கே சாயங்காலமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், உடனே யூஸ் பண்ணுறது தான் அது. கேஸ்டாக என்ன இது கேட்குறாங்க, தவா கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வச்சு மாரி இதை பாருங்கள் சீசன் பண்ணியே இருக்கும். போன உடனே இன்றைக்கி வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஒரு மாதிரி. ஆமாம்மா, இது வந்து ஆகாதும்மா. பழைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீசன் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு சீசன் பண்ண நம்ம கடாய் வாங்குகிறோமோ நல்லா தேய்ச்சி உடங்கிட்டு எண்ணெய் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் என்னன்னா தோசை ஊற்றிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவாங்க, அடுத்த நாள் இது பண்ணுறப்ப அப்படியே இது பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அந்த இடத்துல இதாகிடும், தங்கிடும். அப்புறம் அடுத்த நாள் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கருப்பாகிறதுக்கு காரணமே அதான். நீங்கள் ஒரு அழுப்பு பார்க்காம நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு வைங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி எடுத்துகிட்டு நீங்கள் 6 மாதம் வச்சு பார்த்தாங்க கடாய் வந்து இது தோசைகள் வந்து புதுசாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 750 ரூபா வந்து 1200 ரூபா வரைக்கும் இருக்குமா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபா வருமா. அது நார்மலாக நான் முன்ன காமிச்சா வந்து ஃப்ளாட்டாக காமிச்சா பார்த்தீங்களா, இது வந்து குழியாக உள்ளது.
எண்ணெய் ஊற்றி இந்த அடாலாம் சுடுறதுக்கு தோசை சுடுறதுக்கு நல்லது. கைப்பிடி பார்த்தீங்கன்னா ஒரு காது இருக்குமா அது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சீசன் பண்ணதாமா அது. இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 ரூபா வருமா அது. நம்ம சேனல் பேருக்குன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அது உண்டு கண்டிப்பாக. இந்த பாருங்கம்மா, முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, சில பேர் என்னென்னா எனக்கு கைப்பிடி எடுத்து என்னாட்டி தூக்க முடியாது, பழைய மாடல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த கல் இது சீசன் பண்ணியே இருக்கும், ஒரு காது இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 ரூபா வருமா உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு 900 ரூபா சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து 11 இன்ச்சு மாதிரி. இதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் டைம் பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கிறதாட்டி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து புதுசாக வந்து இருக்கிறதாட்டி ரேட்டு வந்து கூட வச்சு விற்கிறாங்கம்மா. நம்மளுக்கு அப்படியே கிடையாமல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு வந்து குறைவாதமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் கட்டாசோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் ஆன்லைனில் கேட்டிங்கன்னா இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொல்லுவாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெறும் 600 ரூபா தான் அது கேஷ் டைமில். ஏன்னா உங்களுக்கு வந்து கேஷ் டைமில் பார்த்தீங்கன்னா மினி உத்தாப்பு கல்லுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு உள்ளது. எறும்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் இண்டக்ஷன் 2 வீக்கும் வச்சுக்கலாம். அது ஃப்ளாட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.